ஆண்டவர் ரட்சகருடைய பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுடைய யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம், வாசிக்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிப்போமா? செப்பனியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். செப்பனியா 3:19. இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன். அல்லேலூயா. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு என்ன பண்ணுவேன்? புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எங்கெல்லாம் நம்ம வெட்கத்தை அனுபவித்தோமோ, எங்கெல்லாம் நம்ம ஏமாற்றத்தை அனுபவித்தோமோ, அங்க ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவேன் இருக்காரு? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் உங்களை என்ன பண்ணுவேன்? உண்டாக செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் இதே அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்தோம். இந்த வாரம் வாசிக்கலாம். 5வது வசனமும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுவார். அநியாயக்காரனோ வெட்கம் அறியான். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் இருந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். அல்லேலூயா. அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். எதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர்? உங்களுக்குள்ளே எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர். உங்களுக்குள்ளே எனக்குள்ளே என்ன காணப்படுகிறதுன்னா, மேலுள்ள 1 4 வசனங்களை வீட்டில் போய் வாசிங்க. முதல் வசனம் அழகா சொல்லி, இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ. இந்த வசனம் யாரை குறிக்கிறதுனா, இஸ்ரேல் ஜனத்தை, இஸ்ரேல் நகரத்தை, எருசலேம் தேசத்தை குறிக்கிறது. தேசம் நகரம் என்றால் அது என்ன பண்ணுகிறது? இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. அந்த இஸ்ரேல் ஒப்பிட்டு ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மோடு கூட இந்த காலையில நம்மோடு கூட இடைப்படுகிறார். தேசம் என்றால், நகரம் என்றால் அது நம்மை தான் குறிக்கிறது. இடுக்கண் செய்து ஊத்தையும், ஊத்து என்றால் போனவாறு சொன்ன அருவருப்பு. ஊத்து என்றால் அருவருப்பு. அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ என்றார் ஆண்டவர். ஏன் அந்த நகரம் அப்படி இருக்கு அப்படின்னா, இடுக்கண் ஏன் செய்யுது, ஏன் அழுக்குமா இருக்கு, ஏன் ஊத்தா இருக்குன்னா, 2வது வசனம் தெளிவா சொல்லுது. அது சத்தத்துக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தரை என்ன பண்ணல? நம்பவில்லை, அது தேவனிடத்தில் சேரவும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுன்னு சொல்ற இடம் எல்லாம் எதை குறிக்குதுன்னா, இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளமாக ஆண்டவர் நம்ம குறித்து பேசுகிறார். அது என்ன பண்ணல? கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணல? கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவன் என்ன பண்ணுவானா? வேதம் சொல்லுகிறது, சகாயமின்றி சடுதியில் அவனுக்கு சகாயமே கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, இங்க என்ன பண்றான்? அநியாயக்காரன் வெட்கம் அறியான். அநியாயக்காரனுக்கு என்ன பண்ணாது? வெட்கம் வருகிறதே தெரியாது, உஷ்ணம் வருகிறதே தெரியாது. உஷ்ணம் வருகிறது, உஷ்ணம் வரும்பொழுது அவன் என்ன பண்ண மாட்டான்? உஷ்ணம் வருகிறது யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? எந்த நிலம் ஏற்றுக்கொள்ளாது. கடந்த 2-3 வாரங்களாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கற்பாறையான நிலம், கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை, அது என்ன பண்ணுதான்? உஷ்ணம் வரும் பொழுது, உஷ்ணம் ஏறும் பொழுதோ அது என்ன பண்ணுது? தீந்து போய்கிறது. உஷ்ணம் வருகிறது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்தாரு.
உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறது. அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமான சந்ததி, ஆசீர்வாதமான பிள்ளைகளா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன இல்ல, உஷ்ணம் ஏறுகிற பொழுதோ என்ன பண்ணுகிறோம்? வாடி போகிறோம், தீர்ந்து போகிறோம். ஏன்? நம்ம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா இருந்தா அது என்ன பண்ணுமா? முதலாவது அந்த விதை உணர்வடையும், இரண்டாவது அந்த விதை என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளுகிற ஏற்றுக்கொள்ளும். அது கர்த்தரை நம்பும், அது கர்த்தரிடத்தில் என்ன பண்ணும்? சேரும். 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார்? நம்மோடு கூட இருப்பார். அது சத்தத்துக்கு என்ன பண்ணல? செவி கொடுக்கல. எது சத்தத்துக்கு செவி கொடுக்காது? போன வாரத்தில் நான் அழகா சொன்னேன். முதலாவது நிலம் என்ன நிலம்? முதலாவது நிலம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். அது என்ன பண்ணாதா? அது கர்த்தருடைய வார்த்தை போகுது. விதை என்றால் என்ன சொன்ன? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய அந்த நிலம், வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், சாரி விதை, அது என்ன பண்ணாது? அது உள்ளுக்குள்ளே போகாது. அப்படியே ரோட்ல என்ன போகிறோம்ல, நீச்சல் என்ன பண்ணிடும்? வேஸ்டா போயிடும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வழி அருகே விதைக்கப்பட்டது என்ன பண்ணாது? கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணாது? ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. அது அதனால அதுக்கு என்ன வராது? உணர்வே இருக்காது. உணர்வு இல்லாத இருந்தேன் இருள் அடைந்தது. இரண்டாவது நிலம் கற்பாறையில விதைக்கப்பட்ட விதை, கற்பாறை நிலம். அது என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? சந்தோஷமாய் கேட்கும். சந்தோஷமாய் கேட்பார்கள். அவர்கள் கற்பாறை நில போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது அதில் இல்லை மறுக்கவே மாட்டாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாங்க. ஆனா உஷ்ணம் வருகும் பொழுதோ, வெயில் ஏறுற பொழுதோ, அதுக்கு என்ன இல்ல, வேர் பட்டாதனால, நீர் இல்லாதனால அது என்ன பண்ணுது? தீந்து போயிருது. கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொள்ளுதல், கடிந்து கொள்றது ஈஸியா இருக்குமா? அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆனா வேதம் சொல்லுது, என் மகனே கர்த்தருடைய சர்ச்சையை என்ன பண்ணு? ஏற்றுக்கொள். அவருடைய கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ணு? அசட்டை பண்ணாத. கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை அது என்ன பண்ணாதா? எது ஏற்காது? அழுக்குமா இருக்கிற இடுக்கன் செய்கிறதான நகரத்துக்கு ஐயோ. இப்படிப்பட்டதான நிலம் என்ன பண்ணாது? அது ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாது. மூன்றாவது, உள்ளுள்ள இடங்கள்ல விதைக்கப்பட்ட விதை, அது என்ன பண்ணும்? அது வசனத்தை கேட்கும். ஆனா உலகத்தின் மயக்கமும் ஐஸ்வர்யமும் வரும்பொழுது என்ன பண்ணும்? அது பலனற்று போயிடும். அது நெருக்கி போடும். உலக கவலையின் நிமித்தம், நம்முடைய பிரச்சனைகளின் நிமித்தம், நம்முடைய போராட்டங்களின் நிமித்தம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் நிமித்தம். அதனால்தான் இயேசு சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எதற்காக என்ன பண்ணாத? கவலைப்படாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன பண்ணும்? கூட கொண்டு போடும். பவுல் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்க என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரத்தோடு கூட தேவனுக்கு என்ன பண்ணுங்க? தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணும்? காத்துக்கொள்ளும். ஒன்றுக்கு கவலைப்படாம. நம்ம கேட்கலாம், கவலைப்படாம இருக்க முடியுங்களா? கவலை வரும் தான் ஆண்டவர் சொல்றாரு. நீ என்ன பண்ணாத? கவலைப்படாத, கலங்காத, திகையாத. நான் உன் தேவன். நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னோடு கூட இருந்து நான் என்ன பண்ணுவேன்? பெரிய காரியங்களை செய்வேன்றாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறாரு. நம்ம அநேக நேரங்கள்ல 4ஆம் புஸ்தகத்தில் சொல்றது போல நம்ம என்ன பண்றோம்? கர்த்தரை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? தூரம். கர்த்தரை விட்டீர்களேயாகில் அவர் என்ன பண்ணுவார்? நம்ம விட்டு விடுவார். நீங்கள் அவரோடு சேர்ந்தால் அவர் என்ன பண்ணுவார்? நம்மோடு கூட சேருவார். முதலாவது என்ன பண்ண? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். நான்காவதான நிலம், நல்ல நிலம். அது பேரே நல்ல நிலம். இந்த நல்ல நிலம் என்ன பண்ணும்? எப்பேற்பட்ட நிலம்? அது பதப்படுத்தப்பட்ட நிலம். எப்பேற்பட்ட காரியத்தை அதை என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளும், தாங்கும்.
அந்த நிலம் என்ன பண்ணும்? முதலாவது அந்த விதையை உள்வாங்கும். கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும்? உள்வாங்க. அது என்ன பண்ணாது? அப்படியே விட்டுறாது. இந்த காதில் வாங்கி வழியருகே விதைக்கப்பட்ட விதையை போல இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு என்ன பண்ணாது? போகாது. அந்த நல்ல நிலம் என்ன பண்ணும்? முதல்ல விதையை என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தையை உள்வாங்கும். ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை அது கடிந்து கொள்ளுதலான வார்த்தை, அதை என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளும். கற்பாறை நிலத்தை போல அது என்ன பண்ணாது? காய்ச்சி போயிடாது. அது ஏற்றுக்கொள்ளாம தீச்சு போயிடாது. நல்ல என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளுகிற என்ன பண்ண? ஏற்றுக்கொள்ளுகிறவன். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. கடிந்து கொள்ளுகிற என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளணும். தகப்பன் தன் புத்திரனை சிநேகிக்கிற புத்திரனை சிச்சியாத தகப்பன் உண்டோ? கர்த்தர் என்ன பண்றாரா? கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார்? சிச்சிக்கிறார். அநேக நேரங்கள்ல நம்ம 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து மேலுள்ள வசனங்களே நான் வாசிச்சு திரும்ப டைம் ஆகிற போகுது. 5வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் திரும்ப வாசிங்களேன். அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். எதற்குள்ள இருக்காருன்னா மேலுள்ள 4 வசனத்தையும் வீட்டில் போய் வாசிங்க. இந்த மாதிரியான காரியங்கள் தான் நமக்குள்ள காணப்படுகிறது. இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள இப்பேற்பட்டதான காரியங்கள் காணப்பட்டது. எருசலேமுக்குள்ள இப்பேற்பட்டதான காரியங்கள் காணப்பட்டது. ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். அதற்குள் இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அவர் என்ன பண்ண வேண்டியதில்லை? அநியாயம் செய்வதில்லை. அநியாயம் செய்ய மாட்டார். அவர் நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு அநியாயம் செய்யறதுன்னா என்னது? அநியாயம் செய்யறதுன்னா என்னது? அவர் அநியாயம் செய்ய மாட்டாருன்னா எப்படி நமக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு? எப்படி நியாயம் செய்வார்? நம்ம ஒருவேளை நம்ம அநியாயம் பண்றோம்னா அவர் எப்படி நியாயம் செய்வார்? எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். அவர் 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 எந்திரிச்சு நமக்கு நியாயம் செய்யவே வேண்டாம். அவர் சும்மா விட்டாலே போதும். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய முகத்தை மறைக்க அவருடைய சிருஷ்டிகள் எல்லாம் என்ன பண்ணுமா? திகைத்து போகும். அவர் தம்முடைய கையை திறப்பார் என்றால் அவைகள் எல்லாம் என்ன பண்ணுமா? திருப்தியாகும். அவர் தம்முடைய முகத்தை மறைப்பார் என்றால் அவ்வளவுதான். அவர் நம்மை தண்டித்தார்னா நம்ம தாங்கவே முடியாது. அவருடைய கரம் நம்ம மேல எப்படி இருக்க கூடாது? பாரமா இருக்க கூடாது. அவருடைய கரம் நம்ம மேல எப்படி வரணும்னா ஆசீர்வாதமாக தான் வரணும். ஆண்டவர் இந்த மாத்திரம் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உண்டாக செய்வேன்றாரு. நம்ம எப்படியாக என்ன மாட்டோம்? உங்களையே என்ன பண்ணுவேன்? மாற்றுவேன். அதுக்கு நாம என்ன செய்யணும்? அதுக்கு நாம என்ன செய்யணும்? நமக்குள் வாசம் பண்ணுகிற கர்த்தர் நீதி உள்ளவர். அவர் நீதி உள்ளவராக இருக்க அப்படின்னால நாம எப்படி இருக்கணும்? நீதி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும்? மாறணும். அவர் என்ன பண்றது? அநியாயம் செய்வதில்லை. அவர் அநியாயம் செய்வதில்லை. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. அடுத்தது, அவர் குறைவில்லாமல் காலை தோறும் தம்முடைய நியாயத்தை என்ன பண்றாரு? விளங்க பண்ணுகிறார். அவர் குறைவே இல்லாம நம்முடைய நியாயத்தை என்ன பண்றாரு? விளங்க பண்ணுகிறார். தம்முடைய வழிகளை காட்டுகிறார். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன பண்றாரா? நம்முடைய வழிகளை காட்டுகிறார். காலை தோறும் என்றால் காலை என்றாலே விடியல். காலை நமக்கு விடிவை உண்டு பண்ணுகிறார். விடுதலை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். அதற்கு தம்முடைய நியாயத்தை விளங்கப்படுகிறார். ஆனால் என்ன பண்ணுகிறோம்? கீழே வாசிங்க. அநியாயக்காரனும் வெட்கமறியான். என்ன பண்ற? அவர் தம்முடைய நியாயத்தை சொல்றாரு. என்ன பண்றாரு? அந்த நியாயத்தை என்ன பண்றோம்? கேட்க மாட்டோம் என்கிறோம். அதை கேட்கிறதே இல்லை. காது கொடுத்து என்ன பண்றது இல்ல? செவி கொடுக்கறது இல்ல. என் மகனே நீ என்ன பண்ணி எனக்கு என் வார்த்தைக்கு செவி கொடுன்றாரு. செவி கொடுன்னா கேள். செவி கொடுன்னா என்ன பண்ண? அப்படியே செய்யன்னு அர்த்தம். கேளுப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றது கேளுங்க அப்படின்னா நான் சொல்றதை செய்யுங்கன்னு அர்த்தம். ஆனால் என்ன பண்றோம்? நம்ம கேட்டுட்டு அதோட விட்டு போயிடும். நம்ம பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம அப்படிதான் என்ன பண்ணுவோம்? கிண்டல் பண்ணுவோம். நான் கேட்டுதான் இருக்கேன், ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஆனால்
தேவாதி தேவன் நமக்கு என்ன பண்றார்? எப்பொழுதும் அவர் அடைக்கலமாக இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார். பாதுகாப்பாக இருக்கிறார் வார்த்தையை நான் தியானித்து காலையில் எப்படி யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அழகாக ஒரு காரியம். இந்த நாட்களில் நான் அடிக்கடி இந்த எலியை பற்றி நான் என்ன பண்ணுறதில்லை, பேசுறதே இல்லை. ஏன் தெரியுங்களா? ஏன்னா அதிகமாக எலி இங்கே சுற்றுறதே எங்களுக்கு பார்க்குறது. ஆனால் சுற்றுது, அதனுடைய வேலையை அது செஞ்சுட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, அது இங்கே வந்து தங்குறது இல்லை. முன்னே அது தங்குவதற்கு என்ன பண்ணிருந்தோம்? அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தோம். பின்னாடி ஃபுல்லாக ஒரு கும்பலான இது போட்டு என்ன பண்ணி நல்லா மூடி வச்சுருந்தோம். நம்ம இங்கே இல்லாத நேரத்தில் அது என்ன பண்ணும்? அழகாக வந்து இங்கே இருந்து இனப்பெருக்க செஞ்சு என்ன பண்ண நல்லா வாழ்ந்து அதுக்கு சரியான அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தது. இன்றைக்கு அது என்ன இல்லை, அடைக்கலத்தை என்ன பண்ண பிடிக்காச்சு. அதனால் அதை இங்கே வந்து என்ன பண்ணுறதில்ல, தங்க முடியறதில்ல. நம்ம ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணிடுறார்? நம்ம வைத்திருக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் வைத்திருக்கிறார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? அவருடைய அடைக்கலத்தை என்ன பண்றதில்ல, உணர்றதே இல்லை, மிஸ்யூஸ் பண்றோம். ஆண்டவருடைய அடைக்கலத்தை என்ன பண்றோம்? அதை நம்ம உணர்றதே இல்லை. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிப்பதற்கு என்றுதான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். நான் அநேக நேரங்கள் என்ன பண்றதில்ல, நம்முடைய காரியங்களை தான் நம்ம என்ன பண்றோம்? கண்ணோக்குகிறோம். நம்முடைய மனதும் நம்முடைய மாமிசமும் விரும்பினவைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். அது ஆண்டவருக்கு இல்லை, பிரியமே இல்லை. இந்த காலங்களில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளே வேற, ஆண்டவர் வேற விதமாக என்னை நடத்தி கொண்டு போகிறார். நம்முடைய மனதும் மாமிசமும் உணர்வே இல்லாமல் என்ன பண்ணுகிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? ஆனால் அநேக நேரம் ஆண்டவர் என்ன பண்ண, காலையிலே என்ன பண்ணுகிறாரா? அவருடைய நியாயத்தை குறைவில்லாமல், அப்படி என்றால் நல்லவனுக்காக தான் ஆண்டவர் என்ன இவ்வளவு செய்வார் நல்ல. அவர் தம்முடைய நியாயத்தை என்ன பண்றாரு? அவருடைய நீதியை விளங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நம்ம தான் அதை என்ன பண்ணணும்? பொறுக்க மாட்டோன்றோம், நம்ம எடுத்துக்க மாட்டோன்றோம். அவருடைய நியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அவருடைய நியாயத்தை கை கொள்வீர்கள் என்றால் அவர் நிச்சயம் என்ன பண்ணுவார்? நமக்கு அநியாயம் செய்யவே மாட்டார். அவர் அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். 7வது வசனத்தை வாசிங்களேன். உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கும் நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை, வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ என்ன பண்ண? பயந்து. நம்முடைய வாசஸ்தலம்னா நம்ம குடியிருக்கிறதான வீடு, நம்முடைய வாழ்க்கை. அது என்ன பண்ணக்கூடாதா? நிர்மூலமாகாதபடிக்கு நீ பயந்து ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை என்ன பண்ண? ஏற்றுக்கொள். ஆண்டவருடைய கட்டளைகளை நீ என்ன பண்ண? ஏற்றுக்கொள். சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் தான் என்ன பண்ணுவான்? அவனுடைய கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அவனுக்கு என்ன உண்டாகும்? பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடி போல் இருப்பான். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். உன்னுடைய வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ கர்த்தருக்கு பயப்படுவாயாக. கர்த்தருடைய கற்பனைகளுக்கு பயப்படுவாயாக. கர்த்தருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய நியாயங்கள் திரளாய் இருக்கிறது, அதை குறைவில்லாமல் அவர் நமக்கு தருகிறார். யோபுல வாசிக்கிறோம். யோபுல அழகா சொல்றாரு, ஆனாலும் என் தேவனை தேடி நாடி என்னுடைய நியாயத்தை அவரிடத்துல நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற தேவன். நம்ம ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நீங்க சொல்லுவீங்கன்னா, சொல்லும் பொழுது ஒரு சமாதானம் வருவாங்க. அதுதான் ஆண்டவருடைய பதில். அந்த சமாதானம்
பிற்பாடு நம்ம யோசிப்போம், ஆண்டவர் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவார்? பதில் தருவார். நிச்சயம் பதில் தருவார். நான் அநேக நேரங்களில் நான் ஜெபம் பண்ணிட்டு நான் ஆண்டவர் எனக்கு பதில் தந்துட்டாருன்னு என்ன பண்ண விசுவாசுறேன். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மனுஷனுடைய கற்பனை ஒன்று இருக்கும். ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்வாருன்னு என்ன பண்ண ஒரு கற்பனை குதிரையே ஓடும். நிச்சயம் இப்படி ஆனால் ஆண்டவர் நிச்சயம் காப்பாற்றுவார், நிச்சயம் செய்வார். ஆனால் உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் என்றார். நம்முடைய கற்பனைக்கு எட்டாதபடிக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்வார். இன்னும் நான் பல நேரங்களில் ஆண்டவருக்கு நான் அதை அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். நான் வாய் எடுத்தேன் அப்படின்னா நான் சாட்சி சொல்லவே இருந்தால் நேரமே பத்தாது. கத்தர் அப்படிதான். நான் ஒவ்வொரு டைமும் நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவேன், ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டாருன்னா நான் நிச்சயம் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சிருவாருன்னு என்ன பண்ணுவேன்? விசுவாசிப்பேன். ஆனால் நான் யோசிப்பேன் இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரே ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்லிடுறேன். நாங்கள் டெல்லியில் நானும் என் மனைவி வாழ்ந்துட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆகி புதுசு கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் எங்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை உண்டாகவே இல்லை. நான் ஒரு நாள் காலையில் என்ன பண்ணேன்? ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பாடல்களை கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தையில் என்ன தொழுவத்தில் முதலற்று போனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை வந்தோடனே எனக்கு மிகுந்த ஒரு சமாதானம் வந்துச்சு. வந்தோடனே நான் ஒரு முடிவு பண்ணேன், ரைட், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்டால் நமக்கு பதில் கொடுப்பார். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி இன்னும் இது பண்ணால் இனி மனுஷனுடைய கணக்கு, சயின்டிஃபிக் கணக்கு போட்டேன். குறைஞ்சதுன்னா ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் என்ன பண்ணுவா? என் மனைவி கர்ப்பம் தரிச்சிருவான்னு நான் என்ன பண்ண நம்பினேன். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல. அப்போ தான் இந்த வசனம் எனக்கு உணர்வு அடைஞ்சேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். அந்த ஜெபம் பண்ண ஒரு 15 நாளில் என் மனைவி கர்ப்பம்னு நியூஸ் வந்தது. கர்த்தர் அப்படிதான் நமக்கு செய்கிறவர். நம்ம நினைச்சோம் நம்மளுடைய மனுஷ மூளைக்கு நம்முடைய ஞானத்துக்கு எட்டாது அவருடைய ஞானம். அவருக்கு ஞானத்தை யாரால புகட்ட முடியும்? இவைகளை எல்லாம் கிரகிக்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்கிறது. இவைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? உணரவே முடியாது. மாறாக நம்ம என்ன மாத்திரம் செஞ்ச போதும்? அவரை அண்டிக் கொண்டால் மாத்திரம் போதும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் முக்கியமான அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும். சங்கீதம் 2:10 வசனத்திலிருந்து 12 வசனத்து வரையும் வாசிங்களேன். சங்கீதம் 2வது சங்கீதம் 10லிருந்து 12 வசனங்கள். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடையுங்கள். பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ராஜாக்களே யாரை பார்த்து சொல்றாருன்னா, ராஜாக்கள்னா நியாயாதிபதிகள்னா ஆண்டவர் உங்களே என்னை பார்த்து தான் சொல்றாரு. என்ன பண்ணுங்க? உணர்வடையுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், எச்சரிக்கைப்படுங்க. என்ன தொடர்ந்து வாசிங்க. உணர்வடையுங்கள். பயத்துடனே என்ன பண்ணுங்க? கர்த்தரை என்ன பண்ணுங்க? சேவியுங்கள். நடுக்கத்துடனே அவரை என்ன பண்ணுங்க? களி கூறுங்க. பயத்துடனே நடுக்கத்துடனே. அப்படின்னா நடுக்கன்னா பயப்படுங்க அப்படின்னா பயந்து நடுங்கி வந்து என்ன பண்ணுங்க? ஆண்டவரை சேவிக்க சொல்றாரு. அவருக்கு கனம். பயம்னா கனம், மரியாதை. எப்படி நமக்கு பெரியவங்க, நமக்கு மிகவும் பிடித்தமானவங்க, இல்லை இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் வந்தா என்ன பண்ணுவோம்? இப்பேற்பட்ட ஒரு ரெவரன்ஸ், ஒரு கனம். ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்லுது. ராஜாக்களே பிரபுக்களே என்ன பண்ணுங்க? பயத்துடனே என்ன பண்ணுங்க? கர்த்தரை சேவியுங்கள். நடுக்கத்துடனே என்ன பண்ணுங்க? களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? அவரை முத்தம் செய்யுங்கள். ஆண்டவருடைய கோபம் கொஞ்ச காலத்துல என்ன பண்ணும்? பற்றி எரியும்.
அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் அதிகாலையில அவருடைய நியாயத்தை குறைவில்லாமல் விளங்க பண்ணுவார். அதிகாலையில நமக்கு ஒரு விடியல கொடுப்பார். விடியல்ல என்ன பண்ண தப்பிக்க வழியை காண்பிப்பார். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த வழியை என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில விடிவே இருக்காது. நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு நீங்கள் எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதல் என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தருடைய அவருக்கு பயந்து அவருடைய கடிந்து கொள்ளுதல், அவருடைய கடிந்து கொள்ளுதல்னா அவருடைய வார்த்தை மருந்து எப்படி இருக்கும்? இன்னைக்குமா கசக்குமா? பிள்ளைகளுக்கு நமக்கு மருந்து யாராவது விரும்பி சாப்பிடுவோமா? கடிந்து கொள்ள கர்த்தருடைய வார்த்தை அது இருபுறமும் கற்கொள்ள பட்டயம். அது எந்த பக்கமும் என்ன பண்ணும், வெட்டும். அதை நமக்கு தவறு செய்யும் பொழுது வேதத்துல தாவீதுன்ற ஒரு மனுஷன் தான், தாவீது ராஜா, அவன் தவறு செய்த பொழுது நாத்தான் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன்கிட்ட போய் உணர்த்துன்றார். ஒரு கதை மூலமா அழகா சொல்லி அவன்கிட்ட உணர்த்தும் பொழுது யார் அந்த மனுஷன், அவன் என்ன பண்ணிப்பியே, அவன் கொல்லப்பட வேணும்னு தீர்க்கதரிசி சொல்றான். நீயே அந்த மனுஷன் என்ன பண்றாரு ராஜா. ராஜா நினைச்சா குலவரை என்ன பண்ண முடியும், ஈஸியா சிறைச்சேதம் பண்ண முடியும். ஆனா அது அந்த ராஜா என்ன பண்ண அப்படியே அக்செப்ட் பண்ணணும். நம்ம ஒத்துக்கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்னாடி நம்ம ஒத்துக்கொள்ளும் பொழுது ராஜா ஒத்துக்கொண்டார். தாவீது ராஜா அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறான். அவருடைய இரக்கங்கள் பெரியவைகள். 1000 தலைமுறை மட்டும் அவரை இரக்கம் செய்கிற தேவன். அவர் நியாயம் செய்கிற தேவன். அவருடைய நியாயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த நியாயத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஆனா நம்முடைய அநியாயக்காரனும் வெட்கம் அறியாது. அநியாயம் நம்முடைய வீட்டில் வாசம் பண்ணும் என்றால், அநியாயக்காரர்களாக நம்ம வாழ்வோம் என்றால், அநியாயக்காரர்கள் என்றால் தவறாக நினைச்சுக்காதீங்க, நியாயத்துக்கு புறமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்றுங்க நம்ம வேதத்தின்படி, வேதத்தினுடைய சத்தத்துக்கு கேளாதபடிக்கு வாழ்றது அநியாயம். அப்படி நம்ம இருந்தோம்னா வெட்கம் வருவதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், தெரியவே தெரியாது. வெட்கத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்ன பண்ணுவது தெரியவே தெரியாது. நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம். காலையில கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செவி கொடுப்போம். அவருடைய வார்த்தை சொல்லுவது, நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்களுடைய கிரியைகளை என்ன பண்றாங்களா, கேடாக்கினார்கள். யாருக்கு தங்களுடைய கிரியைகளை கேடாக்குவா தெரியுங்களா? அநியாயக்காரன், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்காதவன், அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு விடிவியே ஆர்டர் கொண்டது கையில கொடுத்தாலும் அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய கிரிகளை நிமித்தம் அவன் மேல மேல கேடுதான் ஆக்கிக்குவானே ஒழிய அதுல இருந்து மீண்டு வரவே முடியாது. அதனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க. செவி கொடுங்க என்ன நான் அடிக்கடி சொல்றதுதான், அப்படியே செய்யப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வந்தா சொல்லும்படியே கேட்கிறேன், அவ்வளவுதான். நம்ம அதை அப்படியே செய்யறது தான் நம்மளுடைய வேற. அதற்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், நம்ம தெரிந்தெடுத்திருக்கார். அதற்கு தான் உலக தோட்டத்துக்கு முன்னமே, தாயின் கருவில் உருவாகும் முன்னமே நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அதனால கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். கர்த்தருக்கு பயந்து, பிரபுக்களே ராஜாக்களே உணர்வடையுங்கள். பிரபுக்களே ராஜாக்களே உணர்வடையுங்கள். கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, போன மாதத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இன்றைக்கு நான் எய்தி நிதியை உங்கள் மத்தியில் இருந்து என்ன பண்ண முரட்டி போட்டேன். ஏன் இந்த அவமானம் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய சட்டத்துக்கு செவி கொடுக்காம போனதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால 40 வருஷ காலமாக இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, சுற்றி திரியப்பட்டார். வனாந்தரத்திலே சுற்றி இருந்தாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து திரும்பவுமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததை நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தை வந்தது.
ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. இன்றைக்கு நான் உன்னுடைய நிந்தையை என்ன பண்ண புரட்டி போட்டேன். ஆண்டவர் செஞ்சா ஒரு செகண்ட், ஆண்டவர் இறங்குனா அடுத்த செகண்ட் அற்புதம் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மள்கிட்ட எதிர்பார்க்க சரண்டர் தான். சகைக்கு சொல்றாரு ஆண்டவர், ஆண்டவர் உன் வீட்டுக்கு நான் வரம்பா அப்படின்னோடனே அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிட்டான். ஆண்டவரே நான் ஏதாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நான் என்ன பண்ணுறதெல்லாம் நாளத்தினே நான் திருப்பி கொடுத்துட்றேன். அப்போதான் ஆயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை வந்தால் உடனே செவி கொடுத்து பழகுவோம் என்றார். நம்முடைய வாழ்க்கையில அவர் நீதியுள்ள தேவன், அவர் நீதி உள்ளவர். அதன் நடுவில் அவர் இருக்கிறார். நம்முடைய நடுவில் நம்முடைய குடும்பத்தில் அவர், நம்முடைய சபையில் அவர் என்ன பண்றார், வாசம் பண்ணுகிற தேவன். அவருடைய நீதியின்படி நம்மை நடத்துகிற தேவன். சங்கீதத்தில் வாசிக்கிற சங்கீதம் 46ல அதன் நடுவில் அவர் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் அவர் என்ன பண்ணுவார், அதற்கு சகாயம் பண்ணுவார். அதனால காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அவருடைய கிருபைகளினால நம்மை நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுப்பிட்டு ஒரு பாடல் பாடும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாம் காணிக்கைகளை ஏற்படுத்துவோம். ஜீசஸ் ஹalleluya.